மோசமாக தான் இருந்துச்சு. அதாவது 14 ஆர்டர் கொடுத்ததில் 590. ஆக்சுவலாக டிராஃபிக்கு காரணம் அதான் இந்த வண்டி மட்டும்தாங்க. இந்த வண்டி மேலே ஏறி வந்து திருப்ப முடியல, அதனால் ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. வெயிட்டிங் சார்ஜ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு. வணக்கம், நான் உங்கள் ஆர்கேஎஃப். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 2வது நாள். இந்த 2வது நாளில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம 1500 எயின் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து டெம்ப் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பர்மனெண்ட் அக்கௌண்ட்டில் மாற்றிருக்காங்க. இன்றைக்கி வந்து 1500 எயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நம்மளால் 100 நாளில் 1 லட்ச ரூபா நம்ம கையில் இருக்கும், நம்ம செலவெல்லாம் போக நம்ம கையில் இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து லடாக் போகவே முடியும். இந்த 100 நாளில் நம்ம செலவு, பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு, ரூம் செலவு இதெல்லாம் போக நம்ம கையில் வந்து 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லடாக் போக முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டர் தருவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்ல வந்து ஆளில் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் விழுந்துருச்சு. ஆக்சுவலாக நான் அது சின்னதாக ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நேற்று பெட்ரோல் அடிச்சிருக்கேன், மீட்ரு வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். நேற்று வந்து 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன். நேற்று நைட்டு வந்து கரெக்டாக ரூம்கிட்ட வந்து ட்ரை ஆகிடுச்சு. 300 ரூபாய்க்கு அதுக்கப்புறம் பெட்ரோல் அடித்தேன், எங்கேயும் ஓட்டலை. இப்போ வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது. R15ல் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து ஸ்விக்கி டெலிவரி பண்ணுறதுல எவ்வளோ எர்னிங் எடுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம 100 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரித்து லடாக் போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா என்னோடய ட்ரீமஸ்ட் பிளேஸ். எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் வீட்டில் ரைடு போகணும் அப்படின்னு சொன்னான்னா மண்டையை காட்டி அடித்து போடா வேலைக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால தான் என்னோடய செலவையும் பார்த்துட்டு மொத்தமாக 100 நாளில் நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1600 ரூபாய்க்கு ஓட்டினா மட்டுமே 100 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். 1600 ரூபா அப்படிங்கிற ஓட்டுறது வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு. ஆக்சுவலாக இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 32 ரூபாய்க்கு வந்திருக்கு. என்னோடது நேற்று வரைக்கும் டெம்ப் அக்கௌண்ட்டு தான் இருந்துச்சு. இப்போ வந்து இன்சென்டிவ்லாம் போட்டிருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் எவ்வளோ கிடைக்கும்னு. என்ன ரீசன் தெரில. சரி, இப்போ நான் ஃபுட் பிக் பண்ணிவிட்டு அப்படியே பேசுகிறேன். ஆர்கேஃப் நேற்று எர்னிங் எடுத்த மாதிரி இன்றைக்கி எடுக்கணும். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, நேற்று வந்து எனக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நேற்று நான் வந்து இந்த ஜோனில் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுறங்காட்டிக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் டெம்ப் அக்கௌண்ட் மாற்றலை. ஆக்சுவலாக டெம்ப் அக்கௌண்ட் மாற்றிருந்தா எனக்கு பர்மனெண்ட்டாக அதே இருந்திருக்கும். இந்த ஆர்டருக்கு வெறும் 35 ரூபா தான் 3 கிலோமீட்டருக்கு. ஒன்றும் தெரியல ஆர்கேஎஃப் என்ன பண்ணுறதுன்னு. டெம்ப் அக்கௌண்ட் மாற்றணும், அது ஆஃபீஸ் போய் தான் மாற்றணுமாம்மா. டெம்ப் அக்கௌண்ட் மாற்றணும்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக நல்லா பெனிஃபிட் இருக்குது. பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இன்றைக்கி 1500 ஓட்டி ஆகணும். 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேன் இன்றைக்கி. அப்போ தான் ஒரு 1500 ஓட்டினா தான் 100 நாளில் நம்ம கையில் வந்து 1 லட்ச ரூபா நிற்கும். ஆனால் டெஃபினட்டாக இதில் இருந்து குயிக் பண்ணுறதா இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டாவது அடித்து தூக்கிடணும். பார்த்துடலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இது என்னோட 2வது ஆர்டரு. 2வது ஆர்டர் வந்து 54 ரூபாய்க்கு விழுந்திருக்கு. பரவாயில்ல. நான் 5 கிலோமீட்டர் கரெக்டாக. இது எவ்வளோ கிடைக்கும்னு தெரில, பார்த்துக்கலாம். எல்லோரும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க. ஆர்கேஎஃப் ஹெல்மெட் போட்டு எங்கே இருந்தாலும் ட்ரைவ் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்மளோட 100 நாளுக்கு அப்புறம் நம்மளோட லடாக் ரைடு வீடியோ கன்ஃபார்மாக வரும். அதுக்கும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தேவை, இதுக்கும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தேவை. மறக்காமல் உங்கள் ஆர்கேவை சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் ஒரே ஃபேமிலி, ஆர்கேஎஃப் ஃபேமிலி. ஸோ லடாக் மட்டுமே என்னோடய ட்ரீம் இல்லை, ஒரு இன்டர்நேஷ்னல் ரைடர் ஆகணும் அப்படிங்கிறதும் என்னோடய ட்ரீம் தான். அதுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பு, ஆதரவு, பாசம் எல்லாத்துக்கும் ஏங்கும் ஒரே ஜீவன் நான் மட்டுமே. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 3வது ஆர்டரு இந்த கோயம்புத்தூர் நீலாம்பூர் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டிராஃபிக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இங்கேயே ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டுங்க.
ஆக்சுவலாக டிராஃபிக்கு காரணம் அதான் இந்த வண்டி மட்டும்தாங்க. இந்த வண்டி மேலே ஏறி வந்து திருப்ப முடியல, அதனால் ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. ஆர்கேஎஃப் இது கொடுத்தாச்சு. ஆர்கேஎஃப் இப்போ ஒரு சம்பவம் என்னென்னா, இப்போ இது வந்து என்னோடய 4வது ஆர்டர் கொடுக்க வந்துட்டுருக்குறேன். இது வந்து ஒரு 55 ரூபா பக்கம். இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு என்னோடய வேலெட்டில் வந்து அவ்வளோ அமௌண்ட் இல்லை, என்னோடய ஜிபேயிலும் இல்லை. ஸோ நான் அவங்ககிட்டே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன், என்கிட்ட சுத்தமாக கேஷ் இல்லை, நீங்கள் தான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறீங்க, நீங்கள் ஜிபேவே பண்ணி விட்ருங்க ஆப்புக்கு அப்படின்னு தான் கேட்க போகிறேன். ஏன்னா என்னோடய பேக்கெட் லிமிட் வந்து 500 ரூபா தான். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் போய் இது பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இந்த வாரத்து சேல்ரி வந்தால் தான் ஏதோ ஒன்று வச்சு ரொட்டேஷன் பண்ண முடியும். ஏன்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு இந்த வீக்கு சனி ஞாயிறு அந்த 2 நாளில் ஏதோ ஒன்று வச்சு ஓட்டிடுவேன். ஆனால் மித்த நாள் எப்படின்னு தெரில. இந்த செவ்வாய்க்கிழமை தான் அமௌண்ட்டு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. $213 மேடம். 213ங்களா? ஆமாம் மேடம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். அப்படியே ஜிபே இதுலேயே ஆப்லேயே பே பண்ணிட்டாலும் ரொம்ப சந்தோஷம் மேடம். ப்ரோ ஒரு 300 கையில் தர, ஜிபே பண்ணி விட்றீங்களா? ஜிபே அக்கௌண்ட் இல்லைண்ணா. எவ்வளோண்ணா? ஒரு 200 இருக்குமா? எவ்வளோண்ணா? அந்த சில்லரில் இருந்தாங்க கையில். இப்போ தான் நம்ம 148 ரூபா இருக்குது. 100 ரூபா மட்டும் மாற்றி விட்றீங்களா? நம்பர் சொல்லுங்க. 9344 முடியும். ஒரு நிமிஷம் நான் ஸ்கேன் பண்ணிக்கோங்கண்ணா, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லை கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க. என்னோடய பேக்கெட் லிமிட் வந்து 500 ரூபா தான் இருக்குது. நீங்கள் ஆப்லேயே பண்ணிடுங்க, பே பண்ணிடுங்க, இல்லைன்னா என்னோடய அக்கௌண்ட்டு ஐடி வந்து பிளாக் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க எதுவுமே இல்லை, என்கிட்ட கேஷ் தான் இருக்குது, மாற்றுற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இது என்னோடய 5வது ஆர்டரு. 1 கிலோமீட்ரு 1 கிலோமீட்டருக்கு 20 ரூபா. ஆனால் ரொம்ப கொடுமை ஆர்கேஃப். இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதுக்கே ஆர்டரா? சரி பரவாயில்ல விடுங்க, அவங்க இஷ்டம். ஏன்னா ஆன்லைனில் வாங்கினா எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நேரில் போய் வாங்குறத விட 50% எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஆனால் ஆர்கேஃப் இது என்னோடய 6வது ஆர்டரு. இதை கொடுத்தோன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 60 ரூபா வந்துடும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. இப்போ தான் ஒரு 300 ரூபாயே எர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு 12 மணிக்கு லாகிங் பண்ணி இப்போ தான் 300 ரூபாயே எர்ன் பண்ணியிருக்கேன். போகிறக்குள்ளே 1500 ரூபா எர்ன் பண்ணிடுவேனான்னு தெரியல. ஆனால் ஆர்கேஃப் இப்போ பக்கத்தில் வந்தாச்சு. இதை கொடுத்தா மேக்ஸிமம் 300 ரூபா ஆயிரும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போயிட்டேனே.
இதில் போக முடியுமா? ஐயே சுகி ₹60 வெயிட்டிங் சார்ஜ் வந்து ₹11. ஓகே பரவாயில்ல. ஆக்சுவலாக ஃபுட்டு ரெடி கொடுத்துட்டாங்க, ஆனால் உள்ளே போய் கேட்டதுக்கு வந்து ரெடி இல்லை அப்படிங்கிறாங்க. வெயிட்டிங் சார்ஜ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ₹1 இருக்கு. ஆனால் ஃபுட்டு வந்து ரெடியாகவே இல்லை. வாயா, சரி வா வா வா. எப்படி? ஐயோ RKF இதுவும் கேஷ் ஆன் டெலிவரி. இது ₹503. ஆக்சுவலாக இப்போது அவர்கிட்டயே ஜிபே பண்ணி விட சொல்லணும். பண்ணி விட்டாருன்னா பரவாயில்ல, அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகாது. இல்லைன்னா அக்கௌண்ட் வந்து ஐடி வந்து பிளாக் ஆயிரும். நான் அப்படியே ஜிபே மட்டும் பண்ணிடுங்கண்ணா. நான் அப்படியே ஜிபே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பரவாயில்லண்ணா. நான் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிங்கன்னா இப்போ என்னோடது சுத்தமாக ஐடி பிளாக் ஆகிரும்ண்ணா. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா ₹500 தான் லிமிட்டு. நான் ஃபஸ்ட்டே 2 கேஷ் ஆன் டெலிவரி பார்த்துட்டேண்ணா. மறுபடியும் போய் ஃபோன் சவுண்டே வர மாட்டேங்குதுண்ணா. ஓகேண்ணா. தான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கால் பண்ணால் வைப்ரேட் தான் ஆகுது, வரவே மாட்டேங்குது. இப்போ நான் போகிறது மேலே நோட்டிஃபிகேஷன் கூட வர மாட்டேங்குதுயா. RKF நேற்று வந்து இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ₹1000 பக்கம் சம்பாரிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து 4 மணி நேரம் ஆஃப்லைன் போயிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ₹500 தான் எர்னிங் பண்ணியிருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த டைம்லங்கிறப்போ ₹1000 சம்பாரிச்சிட்டேன். நேற்று மட்டும் எனக்கு டெம்ப் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பர்மனெண்ட் அக்கௌண்ட்டாக கொடுத்துட்டாங்க. அதனால் நான் இன்றைக்கி போய் கடையில் போய் கேட்டிருந்தேன். இந்த ஹோட்டல் தான் நினைக்கிறேன்.
எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து அமௌண்ட் வராது. ஏன்னா 1 நிமிஷத்துக்கு 1 ரூபா, அந்த வெயிட்டிங் டைமுக்கு வந்து அமௌண்ட் வராது. ஸோ நம்ம அதை பார்த்து கரெக்டாக ஃபுட்டு நாட் ரெடின்னு வந்துருந்துச்சுன்னா ஃபுட்டு நாட் ரெடின்னு கொடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு வெயிட்டிங் சார்ஜ் வரும், இல்லைனா வெயிட்டிங் சார்ஜ் வராது. இந்த ஆர்டர் கொடுத்தோம்னா இப்படி இருந்தாலும் ஒரு 500 சம்திங் ஆயிரும். அந்த 4 மணி நேரம் ஓட்டியிருக்கலாம். ஸ்விக்கி ஆஃபீஸ் போய் டெம்ப் அக்கௌண்ட் மாற்றுறதுக்காக கொஞ்சம் நேரம் அங்கேயே அலைய வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ வரைக்கும் இன்னும் 600 ரூபா கூட ஓட்டல. பின்னாடி நம்பர் பிளேட் வேறு உடஞ்சிருச்சு ஆர்கேஃபு. இந்த ஆர்டருக்கு 32 ருபீஸ், 524 ரூபா தான் இருக்குது ஆர்கேஃபு. 12 ஆர்டர் கொடுத்துருக்கேன், 7 மணி நேரம் ஆன்லைனில் இருந்து. அந்த 4 மணி நேரம் நான் ஆஃப் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. பரவாயில்ல. 13வது ஆர்டரு இதை கொடுத்தா எனக்கு ஒரு 600 ரூபா ஆயிரும். நேற்றுல இந்நேரத்தில் 1000 ரூபாய்க்கு மேலேயே அடிச்சுட்டு ஆர்கேஃபு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. 9 மணி நேரம் ஆன்லைனில் இருந்தாச்சு. பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். இன்றைக்கி ஒரு 1500 ரூபாயாவது எயின் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, ஆனால் அங்கே நடந்தது ஒன்று. பரவாயில்ல, விடுங்க, என்ன பண்ணுறது. நேற்று 300 ரூபாய்க்கு ட்ரை கண்டிஷன்லாம் அடித்தேன். உண்மையால் ஹரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டுங்க. நான் கொஞ்சம் என்னடா அப்படின்னு உட்கார்றப்போ ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் மோட்டிவேட்டாக பேசுகிறதுலையும் சரி, ஹரி பரவாயில்லைங்க. நிச்சயம் நீ லடாக் போவ, கவலைப்படாத, நானும் கூட லடாக் வருவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்டுங்க. அவனை நினச்சி நான் பெருமைப்படுறேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். அப்புறம் இன்னொருத்தன் முத்துமணிங்கிறவன், அவனும் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். லைஃப்பில் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அப்படி மட்டும் கிடைச்சிருந்துச்சின்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு லைஃப்பில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டிவோ எல்லா ஒரு சப்போர்ட்டிவும் நம்ம கூட நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்ல விரும்புகிறது அதுதான். ஆர்கேஎஃப் இன்னைக்கு 2வது நாள் ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மிகவும் மிகவும் மோசமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து மழை வருது. இன்றைக்கி டே 2ல் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து வண்டி ஓட்டுறப்போ நம்ம டெலிவரி ஒர்க் பண்ணுறப்போ டெம்பரரி அக்கௌண்ட்டாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பர்மனெண்ட் அக்கௌண்ட் ஆகிடுச்சு. எந்த ரீசன்னால தெரில, டெம்ப் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணது. இப்போ வந்து மறுபடியும் வந்து பர்மனெண்ட் அக்கௌண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து மொத்தமாகவே 14 ஆர்டர் கொடுத்ததில் 591 ரூபா தான் இன்றைக்கி எர்னிங் பண்ணியிருக்கேன். மொத்தம் 9 ஹவர் டியூட்டி பார்த்துருக்கேன். அதாவது 9 ஹவர் லாங் ஹவர், 9 மணி நேரம். இடையில வந்து 4 மணி நேரம் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டேன், அதாவது ஸ்விக்கி ஆஃபீஸ் போயிட்டேன். அதனால் என்னால் கரெக்டாக 1000 எயின் பண்ண முடியல. இன்றைக்கி மொத்தமாகவே ஒரு 600 ரூபா தான் எயின் பண்ணியிருக்கேன். நாளைக்கும் என்னோடது வந்து பர்மனெண்ட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். நாளைக்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்கே இருக்குது. நாளைக்கு வந்து டெஃபினட்டாக 1500 ரூபா நான் எயின் பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னாடி மண்டே வந்து வர சொல்லியிருக்காங்க ஸ்விக்கி ஆஃபீஸில். எப்படி இருந்தாலும் டெம்ப் அக்கௌண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் ஒரு ஆர்டருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 80 ரூபா கிடைக்கும். அதை வச்சு தான் நான் அதாவது 100 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரித்து லடாக் போகிறத பற்றி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப மோசமான நாள். நான் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதோ ஒன்று எனக்கு இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக வண்டி வந்து பின்னாடி இண்டிகேட்ரு, அந்த நம்பர் பிளேட்லாம் கழண்டு உடஞ்சே விழுந்துருச்சு.
இன்றைக்கி மொத்தமாக வந்து 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன். அப்புறம் என்னோடய சாப்பாடு செலவு அதெல்லாம் கழிச்சாலே எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் இல்லை. மொத்தமாகவே 600 தான் எயின் பண்ணியிருக்கேன். 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டது இன்னும் கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல. மொத்தமாகவே ஒரு 80 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். என்னோடய வண்டிக்கு வந்து லிட்டருக்கு மேக்ஸிமம் ஒரு 50ஆவது தருது. R15ல் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு கேட்டே இருக்கேன். 50ஆவது தருது R15ல். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் நாளைக்கு நான் மறுபடியும் ஓட்டலாம். அது வரைக்கும் எனக்கு பெட்ரோல் இருக்குது. ஆனால் உண்மையாலும் இன்றைக்கி இவ்வளோ தான் எயின் பண்ணேன். அதை உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் இன்றைக்கி தாங்க 2வது நாளில் சரி நான் எப்படி இருந்தாலும் டெஃபினட்டாக 1500 ரூபா அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, நாளைக்கு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் 100 நாளில் நம்ம 1 லட்ச ரூபா சம்பாரித்து லடாக் போகிறது தான். அதை வந்து தட்டி தூக்குறோம். நிச்சயமாக நம்ம முயற்சி நிச்சயம் ஒரு நாள் வெற்றி. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லை வந்து ஆலில் போட்டுருங்க. வீடியோக்கு கண்டினியூவாக சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இனி வந்து நாளைக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒரு 12 மணி நேரங்கிறது ஒரு 15 மணி நேரம் ஒர்க் பண்ணால் தான் 1500 ரூபா சம்பாதிக்கவே முடியும். ஓகேங்க, நாளைக்கு விஷயத்தை நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, பாய்.